ஸ்வேதாஸ் கிச்சனில் சண்டே மார்னிங் vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கழுவிட்டு ஒரு 10:30 போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு லஞ்சு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இப்போ இந்த கூடைக்கு கீழே இருக்கிற மேட்டு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மேட்டு தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம பாத்திரம் கழுவிட்ட பிறகு அந்த கூடையை எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு விட்டுட்டோன்னா போதும், திருப்பியும் அதில் வர தண்ணியை அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் கீழே மேடையை விட்டு கீழே வராது. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், ஐக்கியாவில் தான் வாங்கினேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வந்து உடையாமல் வேகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். முட்டை நல்லாவே வெந்து வரும். வெளியெல்லாம் வராமல் ஒரு கிராக் கூட இல்லாமல் அவ்வளோ நல்லா வெந்து வரும். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் வெறும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு எனக்கு சாம்பார் தான் பிடிக்கும். ரசம் இதுதான் நான் செஞ்சுருந்தேன். காய் போட்டு சாம்பார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் வெறும் சாம்பார் தான். ரசம், பருப்பு ரசம். முட்டை வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3-4 நாள் கொடுக்கலாம், நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. 4 கிழமையில் நம்ம பெரியவங்க வந்து சாப்பிடாம வேணா இருக்கலாம், ஆனால் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக முட்டை கொடுக்கணுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த கரு வந்து, அந்த எல்லோ கரு வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆகிடும். அது வந்து ஓவர் குக் ஆனால் தான் அது மாதிரி ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா நமக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் பெரட்டிட்டு ஊற வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சைஸ் மீனாக இருந்தால் நான் எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுத்துருப்பேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பேனில் தான் வச்சு பொரிச்சு எடுத்தேன். ரசத்துக்கு இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இறக்குனா ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறது ரசம், அதனால் எனக்கு நான் வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். சாம்பாரும் வச்சுட்டு அதே குக்கர்லேயே நான் ரசமும் தாளிச்சிடுவேன். பாத்திரமும் ரொம்ப கம்மியாக விழும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து மீன் பொரிக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்தால் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதோட அடுத்த vlogல